ஹாய் ஹலோ வெல்கம். இது ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் சுரேஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1200 பில்டப் பார்க்க போகிறோம். இந்த வீடை ரிவ்யூ பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வேப்பம்பட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல. வேப்பம்பட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம், சென்னையிலேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நல்லா சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது. இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகணுன்னா 45 மினிட்ஸ், அதிகபட்சம் 1 மணி நேரம். நம்ம வேப்பம்பட்டியில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் வசதி எல்லாமே இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், திருத்தணி, திருப்பதிக்கு போகிறதுக்கு ட்ரெயின் வசதியும் இருக்குது, பைபாஸும் இருக்குது. அதே மாதிரி நம்ம சென்டர் பாயிண்டில் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டே இருக்குது. இதில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது, ரெடி டு மூவும் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 35 lakhs to 70 lakhs வரைக்கும் இருக்குது. 3 bedroom 2 bedroom எல்லாமே கார் பார்க்கிங்கோடு இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோன் 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தரோம். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி வீடும் கட்டித்தரோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் தான் கட்டித்தரோம். நம்ம போடுற வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கஸ்டமரும் வந்து நீங்கள் வீடு மாடல் ஹவுஸ் பார்த்து கூட நீங்கள் கட்டிக்கலாம். நாங்கள் போகிற வீடு அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம வீடு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம போடுற வீடுங்க எல்லாமே அதிகபட்சம் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் போடுறோம். ஏன்னா நம்ம போடுற டைமிங்கில் வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வரா மாதிரி டிஸ்டன்ஸ் கிட்டேயே தான் போட்டுட்ருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கஸ்டமருக்கு இடம் காமிச்சு இப்போ கட்டி கொடுத்து ஃபினிஷிங் முடிஞ்சு போச்சு. இந்த வீடை தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 1300 லேண்டு 1200 பில்டப்பில் கட்டியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கு. இது வந்து இதுக்கு உண்டான அளவில் நம்ம பிளான் பண்ணி வாஸ்து பிரகாரம் தான் கட்டியிருக்கு. இது முன்பக்கம் பார்த்தீங்கன்னா 150 அடி போர் போட்டிருக்கு, போர்வெல் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சம்பு வாட்டர் கொடுத்துருக்கு. சம்பு வந்து பார்த்தீங்கன்னா 3000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சம்பு இது. அப்படியே ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க்கு 10,000 லிட்டருக்கு இங்கே கொடுத்துருக்கு. நம்ம எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீக் வுட்டு, நம்ம ரெகுலராக போடுற ஃபஸ்ட் குவாலிட்டி டீக் வுட்டு தான் எல்லாமே போட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 அடி செட் பேக் விட்டுருக்கு. இந்த வீட்டுக்கு உண்டான வழி இது, செட் பேக் விட்டுருக்கு. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ்க்கு உண்டான ஒயரிங்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கு. இதில் எம்சிபி மீட்ரு தனியாக எல்லாமே 3 ஃபேஸ்க்கு உண்டான இது எல்லாமே வச்சுருக்கோம். நம்ம படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் போட்டிருக்கு. அதே மாதிரி படி ஃபுல்லாகவே எஸ்எஸ் ஸ்டீல் போட்டிருக்கு. படிக்கட்டு எல்லாமே வந்து டைல்ஸ்லேயே நம்ம எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. வாங்க நம்ம வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடோட ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16 நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்குது இந்த ஹால். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக கமர்ஷியல் வுட்டில், வாட்டர் ப்ரூஃபிங் வுட்டில் எல்லாமே டீக் வுட்டு பண்ணியிருக்கு. டிவி யூனிட்டு, இதுக்கு ஒயரிங், சுவிட்சு, லைட்டு எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துருக்கு. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பிஓபியில் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அவங்க இந்த மாடல் கேட்டாங்க, நம்ம அனுப்பின மாடலில் இந்த மாதிரி கேட்டாங்க, அது போட்டு கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராயல் பிளே டிசைன் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக இந்த வால் ஃபுல்லாக ராயல் பிளே டிசைன் பண்ணியிருக்கு. இந்த நார்த்து ஈஸ்ட் பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் பண்ணியிருக்கு. பூஜை ரூம் கபோர்டு. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 7. இதில் வந்து ஷிங்க்கு, அப்புறம் கபோர்டு ஒர்க்கு, அப்புறம் டிராய்லர் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கு. கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அமைப்பாக வச்சிருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டும் வச்சிருக்கு. இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு ஆர்ஓ பாயிண்ட்டுக்கு வச்சிருக்கு, மிக்சி பாயிண்ட்டு, கிரைண்டர் பாயிண்ட் எல்லாத்துக்கும் வச்சிருக்கு. மேலே வந்து சின்மை கனெக்ஷனும் கொடுத்துருக்கு, எக்ஸாஸ்ட் ஃபேன் கனெக்ஷனும் வச்சிருக்கோம். நம்ம வந்து அடுத்தது பெட்ரூமில் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 12 சைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரும் பண்ணியிருக்கு. கபோர்டு ஒர்க்கு, பெட்ரூம் கபோர்டு ஒர்க்கு, டோரு, ஒரு ஷோ லைட்டு, ஃபேன் ஃபிட்டிங்ஸு, இதுக்கு மாடலில் ஷோ லைட்லாம் பண்ணியிருக்கு. இந்த வுட்டு எல்லாமே, ஜன்னல் வுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் தான், டீக் வுட்டில் தான் போடுறோம். இந்த பக்கம் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்கு. மாடலர் வெஸ்டர்ன் டாய்லெட்டு, டேப்பு, வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு, வாஷ் பேஷன் பாயிண்ட்டும் இருக்குது. கெய்சர் பாயிண்ட்டும் வச்சிருக்கு, ஒரு ஷவர் பாயிண்ட்டும் வச்சிருக்கு. ஸோ நம்ம பாத்ரூம்க்கு எல்லாம் தேவையான உள்ள எல்லாமே வச்சிருக்கு. ஸ்டாண்டு முதல் கொண்டு டவல் ராடு முதல் கொண்டு எல்லாமே வச்சிருக்கு. நீங்கள் இதை பாருங்கள். 2வது பெட்ரூம் போகலாம் வாங்க. நம்ம அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம் வாங்க உள்ள போய். இந்த மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 12. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு, ட்ரெஸ்ஸிங் கபோர்டு பண்ணியிருக்கு, லைட்டு, ஃபேனு, ஃபிட்டிங்ஸு, ஜன்னல் எல்லாமே டீக் வுட்டில் தான் பண்ணியிருக்கு.
இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன், அப்புறம் பேரிவேர் ஃபிட்டிங்ஸில் டேப்பு, ஷவர், ஒரு ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துருக்குது. மாடுலர் வெஸ்டர்ன்லேயே 2 கேட்டாங்க, 2 கொடுத்துருக்கு. வெளியில் ஒரு காமன் பாத்ரூமும் இருக்குது. நீங்கள் பாருங்கள். வாங்க மாடியை போய் பார்க்கலாம் வாங்க. மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ரூமுக்கு ஒரு சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்கு. இந்த ஹெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்கோலா டிசைன் பண்ணியிருக்கு. மாடியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்கு. 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு டேங்க்கு, பெரிய டேங்க் வச்சுருக்கோம். இதில் வந்து சம்பு கனெக்ஷனும் இருக்குது, போர்வெல் கனெக்ஷனும் இருக்குது. 10 வருஷம் வாரண்டியோட இந்த டேங்க் தரோம். நம்மக்கிட்ட ஒரு 15 வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ரெடி டு மூவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு இருக்குது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இடம் எடுத்து கட்டி தரணும் அப்படின்னாலும் கட்டி தருவோம். டைம் எடுக்கும், உடனே வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷன்.